அண்மைச் செய்தி. தமிழக மீனவர்கள் 25 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் 4 படகுகளையும் பறிமுதல் செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், முதற்கட்ட விவரம் என்ன? பெரியதர்ஷினி, நேற்று காலையில தனுஷ்கோடியிலிருந்து 4 நாட்டு படகுகள 25 மீனவர்கள் மீன்பிடிக்க போயிருக்காங்க. இன்று அதிகாலையில கரை திரும்பும் போது, அதாவது நெடுந்தீவு கடற்பகுதியில ரோந்து பகுதியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 4 படகுகளையும் 25 மீனவர்களையும் கைது செய்து இப்ப காங்கேசன் துறைமுகம் கடற்படை முகாமுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது தொடர்ச்சியா ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்து இந்த பகுதியில ஒரு பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரியதர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா, விசைப்படகு மீனவர்கள் எல்லை தாண்டுவாங்க, அது பிடிக்கிறது வாடிக்கையானது. ஆனா நாட்டுப்படகு மீனவர்கள் எல்லை தாண்ட மாட்டோம், காற்றின் வேகத்தினால அந்த பகுதியில போவோம். அது மட்டும் இல்லாம கச்சதீவு அருகே தான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், அவங்க நெடுந்தீவு பகுதியில எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டுல இன்றைக்கு தமது மீனவர்களை கைது செய்தாகவும் நாட்டுப்படகு மீனவ அமைப்புகள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழகத்தைச் சேர்ந்த 25 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பகுதி ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தமிழக அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை விடுத்திருக்காங்களா மீனவர்களை மீட்க வலியுறுத்தி? அதாவது நிச்சயமா பிரியதர்ஷினி, விசைப்படகு மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அது வாடிக்கையான ஒரு நிகழ்வு. ஏன்னா அவங்க மீன்பாடு இங்க இந்த பகுதியில இல்லாததுனால அவங்க எல்லை தாண்டி போறது அவங்களுடைய வழக்கமா இருக்கு. ஆனா நாட்டுப்படகு மீனவர்கள் பாரம்பரியமான மீன்பிடி தொழில்தான் நாங்க ஈடுபட்டு வரோம். அதாவது தடை செய்யப்பட்ட வலைகளையோ இல்ல அதிக அளவில் மீன் பிடிக்கிற மாதிரி கடல் வளத்தை அழிக்கிறதாகவோ எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில இலங்கை கடற்படை ஒரு வக்கிரமான ஒரு புத்தியில மீனவர்களை எப்படியும் கைது செய்யணும் அப்படிங்கிற கொள்கையில தான் இன்னைக்கு தற்போது இந்த மீனவர்கள் கைது செஞ்சிருக்காங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா மீனவர்கள் விரட்டி தான் பிடிச்சிருக்காங்க. நாட்டுப்படகு மீனவர்கள் அதிக குதிரைத்திறன் கொண்ட இயந்திரத்தையோ அல்லது எதையுமே வழக்கத்துக்கு மாறாக பயன்படுத்த மாட்டோம். நாங்க மேன்பவர், அதாவது மனிதருடைய சக்தியினால்தான் இயங்குற இந்த படகுகளை விரட்டி, அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் இந்த மீனவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழக மீனவர்கள் 25 பேரை கைது செஞ்சு அவங்களோட 4 படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.